Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluh. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammad kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Ya ayyuhalladzina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Ya ayyuhan nasu taqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahida wa khalaqa minha zawjaha wa bassa minhuma rijalan katsiran wa nisaa wattaqullaha alladhi tasaaluna bihi wal arham innallaha kana alaykum raqiba. Ya ayyuhalladzina amanu taqullaha wa qulu qawlan sadida yuslih lakum a'malakum wa yaghfir lakum dhunubakum وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய நாள் நாம் துஆவின் முக்கியத்துவம் என்ற தலைப்பின் கீழால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காண்பித்த ஒரு சில வழிகாட்டுதல்களை இந்த நேரத்திலே நாங்கள் புரிந்து கொள்வோம். அன்பான சகோதர சகோதரிகளே, துஆ என்பது, பிரார்த்தனை என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்கள் தன்னிடத்தில் கேட்க வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான். இந்த எதிர்பார்ப்பை நாம் எல்லாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய கட்டளையாகும். எனவே பிரார்த்தனை என்பது நம்முடைய அத்தனை தேவைகளையும் அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்காக அல்லாஹ் தருகின்ற ஒரு சந்தர்ப்பம், ஒரு சலுகையாக அது இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த ஒரு காரியம் நமக்கு தேவையாக இருந்தாலும் அந்த விடயத்தை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அந்த அடிப்படையிலே பிரார்த்தனை என்பது மிக முக்கியமானது. அந்த பிரார்த்தனை எவ்வாறு செய்யப்பட வேண்டும், அந்த பிரார்த்தனையை அல்லாஹ்விடம் கேட்பதற்கு எவ்வாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும், இறைவனோடு நாம் எவ்வாறு இருக்க வேண்டும், பிரார்த்தனையின் பொழுது என்னென்ன அம்சங்களை நாம் செய்ய வேண்டும், எப்போது நம்முடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன, எப்போது நம்முடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்வினால் மறுக்கப்படுகிறது என்பன போன்ற விடயங்களை நாம் வாழ்க்கையில் தெரிந்திருக்க வேண்டும். அவற்றை தெரிந்து அந்த முறைப்படி, அந்த பிரார்த்தனை செய்கின்ற ஒழுங்குமுறைப்படி நாம் செய்கின்ற பொழுதுதான் நம்முடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படுகின்றன. நாம் எதிர்பார்த்த பலனை அல்லாஹ்விடத்திலிருந்து நாம் அடைய முடிகின்றது. அந்த அடிப்படையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி சுனனு திர்மிதியிலே பதிவாகி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சமயத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூல், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், அத்துஆஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை என்பது ஒரு இபாதத்தாகும் என்று ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். அப்ப துஆ என்பது நாம் நினைத்தபடி செய்கின்ற ஒரு காரியம் கிடையாது. துஆ என்பது, பிரார்த்தனை என்பது அதுவும் ஒரு இபாதத்தாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுகிறார்கள். இபாதத்துகள் என்பது அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் கேட்கப்பட வேண்டும். அல்லாஹ் அல்லாத வேறு யாருக்கும் இபாதத்துகள் செய்யப்படக்கூடாது. எதையெல்லாம் இஸ்லாம் இபாதத் என்று நமக்கு சொல்லுகிறதோ அத்தனை இபாதத்துகளும் அல்லாஹ்வுக்காக மாத்திரமே அது செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த துஆ என்பதை ரசூலுல்லாஹ் இபாதத் என்று நமக்கு சொல்லி தருகிறார்கள். எனவே இந்த இபாதத்துகளை அல்லாஹ் அல்லாத வேறு யாரிடமாவது நாம் பிரார்த்தனை செய்வோமாக இருந்தால் அது நமக்கு ஷிர்கை, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற ஒரு பெரும் குற்றத்தை ஏற்படுத்திவிடும். எனவே பிரார்த்தனைகள் நம்முடைய தேவைகள்
நம்முடைய பாவ மன்னிப்புகள் இவைகள் அத்தனையும் அல்லாஹ்விடத்தில் மாத்திரமே நாங்கள் கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன துஆ ஒரு பிரார்த்தனை, ஒரு இபாதா என்ற வார்த்தை நமக்கு அதை உணர்த்தி நிற்கிறது. இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு திருமறை வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், உங்களுடைய இறைவன் சொல்லுகிறான், உதுஊனி என்னையே நீங்கள் அழையுங்கள், என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், அஸ்தஜிபு லக்கும் உங்களுக்கு நான் விடை தருவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்ப ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை சொல்லிவிட்டு பிரார்த்தனை என்பது ஒரு இபாதா என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய திருமறை வசனத்தை சொல்லி காண்பிக்கிறார்கள். என்னிடத்திலே நீங்கள் கேளுங்கள், என்னிடத்திலே நீங்கள் கேட்டால் உங்களுக்கு நான் பதில் அளிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேறு யாரிடமும் நாம் பிரார்த்தனை செய்யக்கூடாது. நம்முடைய சமுதாயத்திலே ஒரு நம்பிக்கை இருக்கிறது, பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடம் தான் கேட்கப்பட வேண்டும். ஆனால் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக நம்மால் கேட்க முடியாது. அல்லாஹ்வுடைய இறை நேசர்களை கொண்டு நாம் உதவி தேட வேண்டும் என்ற ஒரு தவறான நம்பிக்கை நம் சமூகத்தில் இருக்கின்றது. இதனால் அடங்கப்பட்ட அவுலியாக்களிடத்தில் போய், கபறுகளிடத்தில் போய் அல்லாஹ்விடத்தில் தமக்காக இதை பெற்றுத் தருமாறு கேட்பவர்களும் இருக்கிறார்கள். நேரடியாக அவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்விடத்தில் இன்னொரு தரகரை ஏற்படுத்தி பிரார்த்தனை செய்வதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. அவரவர் தனக்கு தேவையானவற்றை அல்லாஹ்விடத்தில் நேரடியாக கேட்டுக்கொள்ளுமாறு தான் இஸ்லாம் சொல்லுகிறது. அதனால் தான் ரசூலுல்லாஹ் இங்கே சொல்லுகிறார்கள், பிரார்த்தனை என்பது ஒரு இபாதா என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு உங்களுடைய இறைவன் உங்களுக்கு சொல்லுகிறான், உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், அஸ்தஜிபு லக்கும் உங்களுக்கு நான் விடை தருவேன், பதில் அளிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி, அப்ப அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறான் பாருங்கள், இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி, பிரார்த்தனை செய்தல் என்ற அந்த இபாதத்தை யாரெல்லாம் செய்யாமல் விட்டு விடுகிறார்களோ, புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் பெருமைக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப யாரெல்லாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யாமல் இருக்கிறார்களோ, தன்னுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்காமல் இருக்கிறார்களோ, தான் செய்த தவறுகளுக்கான மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்காமல் யார் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் பெருமைக்காரராக நினைக்கிறான். அடுத்தவனிடம் கேட்காமல் தன்னை மட்டும் போதுமாக்கிக் கொள்பவன் ஒரு பெருமைக்காரர். எனவே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இன்னல்லதீன யஸ்தக்பிரூன இபாததி, என்னுடைய அந்த பிரார்த்தனை என்ற இபாதத்தை விட்டும் என்னிடத்தில் கேட்காமல் பெருமை அளிப்பவர்கள் சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன், நிரந்தரமாக நரகத்திலே அவர்கள் நுழைவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ்விடத்திலே கேட்காமல் அல்லாஹ் அல்லாத ஏனையவைகளிடத்தில் போய் கேட்பது, உதவி என்பது இரண்டு வகையாக நாம் பார்க்கலாம். மனிதனிடத்தில் பெற வேண்டிய உதவிகள் சிலது இருக்கும், அந்த உதவிகளை மனிதனிடத்தில் நாம் பெறலாம். ஆனால் அல்லாஹ்வால் மாத்திரம் செய்ய முடியுமான உதவிகளை மற்றவர்களிடத்தில் நாம் கேட்கக்கூடாது. நோய்க்கான நிவாரணம் இன்னொருவரால் நமக்கு செய்ய முடியாது. நம்முடைய துன்ப துயரங்களை இன்னொருவரால் தீர்த்து வைக்க முடியாது. இவற்றையெல்லாம் அல்லாஹுதான் தீர்த்து வைக்கிறான். எனவே அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியதை ஒரு மனிதனிடத்தில் நாம் கேட்கக்கூடாது. எனவே மனிதர்களிடம் கேட்க வேண்டிய உதவிகளை கேட்பதில் எந்த தவறும் கிடையாது. அல்லாஹ்வால் செய்ய வேண்டிய, அல்லாஹ் மாத்திரம் நிறைவேற்றி தரக்கூடிய காரியங்களை அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் தான் கேட்க வேண்டும். அப்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தி சொன்னார்கள், இதஸ்தஅன்த, அதாவது நீ ஏதாவது கேட்டால் அல்லாஹ்விடத்தில் கேள், வைதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், உதவி தேடுவதாக இருந்தால் நீ அல்லாஹ்விடத்தில் தான் என்ன செய்ய வேண்டும், உதவி தேட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எனவே அல்லாஹ்விடத்தில் இருந்து பெற வேண்டியவற்றை அல்லாஹ்விடம் மாத்திரம் தான் நான் கேட்க வேண்டும் என்பதை இந்த அல் குர்ஆன் வசனம் நமக்கு சொல்லிவிட்டு, இதையெல்லாம் யாரு கேட்காமல் இருக்கிறார்களோ, தன்னுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்காமல் பெருமை அடித்தவர்களாக யார் இருக்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் நரகத்தில் நுழைவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அதே போன்று சூரத்து நிசா 32வது வசனத்திலே சொல்லுகிறான், வஸ்அலுல்லாஹ மின் ஃபத்லிஹி, அல்லாஹ்விடத்தில் அவனுடைய அருளை நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நமக்கு என்ன தேவை இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்விடத்தில் அவனுடைய அருளை நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போன்று அல்லாஹ்
வைதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நபியே, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால், ஃபஇன்னி கரீபுன், நான் சமீபமாக இருக்கிறேன், நான் நெருக்கமாகத்தான் இருக்கிறேன் என்பதை சொல்லுங்கள். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன், அழைக்கக்கூடியவன், பிரார்த்திக்கக்கூடியவன் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்தால் அவனுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் கொடுக்கிறேன் என்றும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப ஒரு மனிதன் இஹ்லாஸாக உள தூய்மையோடு எப்படி அல்லாஹ்வுக்கு வழிபட்டு பணிந்தவனாக அவனிடத்தில் தேவைகளை கேட்கிறானோ, அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறானோ, தன்னுடைய கஷ்ட துன்பங்களை நீக்குமாறு கேட்கிறானோ, அவனுக்கு நிச்சயமாக அல்லாஹ் சமீபமாக இருந்து அவனுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பவனாக இருக்கிறேன் என்று நபியை நீங்கள் அந்த மக்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். ஃபல்யஸ்தஜீபுலி, அந்த மக்கள் எனக்கே வழிபடட்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த மக்கள் எனக்கு கட்டுப்படட்டும், எனக்கு வழிபடட்டும், எனக்கு பதில் அளிக்கட்டும். அப்படி என்றால் அல்லாஹ் எதை நமக்கு கட்டளையிடுகிறானோ, எதை செய்யுமாறு நம்மிடத்தில் பணிக்கிறானோ, எப்படியான தேவைகளை என்னிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ, அவற்றுக்கெல்லாம் அவர்கள் கட்டுப்படுவார்களாக இருந்தால், அதற்கெல்லாம் அவர்கள் பதில் அளிப்பார்களாக இருந்தால், பின்பற்றுவார்களாக இருந்தால், வல்யுமினுபி, என்னை நம்புவார்களாக இருந்தால், லஅல்லஹும் யர்ஷுதூன், அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த மக்களுடைய தேவைகளை, நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கும் பொழுது, அந்த அல்லாஹுவை நாம் நம்பிக்கை கொள்ளும் பொழுது நிச்சயமாக என்னுடைய கஷ்டத்தை அவன் நீக்குவான். நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் என்னுடைய துன்பத்தை நீக்க முடியாது. இறைவா, உன்னை தவிர எனக்கு இந்த துன்பத்தை நீக்குவதற்கு வேறு யாரும் கிடையாது யா அல்லாஹ் என்று உண்மையான உள்ளத்தோடு அந்த அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அவனால் மட்டும்தான் எனக்கு வழிகாட்ட முடியும் என்ற அந்த நம்பிக்கையோடு யார் கேட்பார்களோ நிச்சயமாக லஅல்லஹும் யர்ஷுதூன், அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த நம்பிக்கை உள்ளத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் மாத்திரம்தான் நமக்கு இதை தர முடியும் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனின் வயிற்றிலே இருக்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பிரார்த்தனை அல்லாஹ் ஒப்புக்கொண்டார். அந்த பிரார்த்தனை ஒப்புக்கொண்ட அல்லாஹ் அவர்களை மீனின் வயிற்றிலிருந்து வெளியேற்றினார். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், யூனுஸ் நபி நம்மிடத்தில் நம்மை அழைத்து அவர் பிரார்த்திக்கவில்லை என்றிருந்தால் அவர் மீனின் வயிற்றிலே இருந்திருப்பார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நம்மை அழைத்து அவர் பிரார்த்தித்ததனால், தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டு பிரார்த்தனை செய்ததனால் மீனின் வயிற்றில் இருந்த அல்லாஹ் அவரை வெளியேற்றினான் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். எப்பொழுதும் நாம் செய்த தவறுகளை அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ள வேண்டும். தான் செய்த தவறுகளை, தான் செய்த குற்றங்களை அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ள வேண்டும். அவனிடத்தில் நாம் சரணடைய வேண்டும். முழுமையாக அவனிடத்தில் சொல்லி, யா அல்லாஹ், நான் எனக்கு அநியாயம் இழைத்துக் கொண்டேன், இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்தின் இறுதி பகுதியில் ஓதுவதற்காக கற்றுத்தந்த துஆவில், அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரா லா யக்ஃபிரு ஸுனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர் லீ மக்ஃபிரத்தன் மின் இன்திக என்று ரசூலுல்லாஹ் ஓதினார்கள். இறைவா, எனக்கு நான் அதிகமாக தவறிழைத்துக் கொண்டேன், நான் எனக்கு அதிகமாக தவறிழைத்துக் கொண்டேன். நீ என்னுடைய தவறை ஏற்று மன்னிக்கவில்லை என்றால் நான் குற்றவாளியாக மாறிவிடுவேன். எனவே யா அல்லாஹ், உன்னை தவிர என்னை பாவங்களை மன்னிப்பதற்கு யாரும் கிடையாது. ஃபக்ஃபிர் லீ மக்ஃபிரத்தன் மின் இன்திக், உன்னிடத்தில் இருந்தும் உள்ள அந்த மன்னிப்பை எனக்கு தந்து என்னை மன்னிப்பாயாக என்று ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்வார்கள் என்று பார்க்கிறோம். எப்பொழுதும் நான் செய்த தவறுகளை அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே சொல்லி, இந்த பாவங்களை என்னை மன்னித்து விடியா அல்லாஹ், அதிகமாக நான் தவறிழைத்து விட்டேன் என்று சொல்லி அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லாஹ் என்னை மன்னிப்பான், அல்லாஹ் இதை தருவான் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று சஹீஹ் முஸ்லிமிலே ஒரு நீளமான நபிமொழி ஒன்று பதிவாகி இருப்பதை நாம் பார்க்கலாம். அபூதர் அல் கிஃபாரி, அதாவது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீமா ரவா அனில்லாஹி தபாரக வ தஆலா அன்னஹு கால், அல்லாஹ் தஆலா சொன்னதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஒரு ஹதீஸுல் குதுசி, அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கிறார்கள். யா இபாதி,
என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி, அநியாயம் செய்வதை எனக்கு நான் ஹராமாக்கியுள்ளேன். அல்லாஹ் யாருக்கும் அநீதி செய்ய மாட்டான். அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் புரிவதில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், அநீதி இழைப்பதை எனக்கு நானே ஹராமாக்கி இருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ் எவருக்கும் என்ன செய்வது கிடையாது, அநீதி செய்வது கிடையாது. நேர்மையாக நீதமாக அல்லாஹ் அனைவருடைய விடயத்திலும் நடந்து கொள்வான். எனவே இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி, அநீதி இழைப்பதை என் மீது நான் ஹராமாக்கி இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா, அதே போன்று அந்த அநீதியை உங்களுக்கு மத்தியிலும் நான் ஹராமாக்கி இருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் தான் அநியாயம் செய்வதில்லை யாருக்கும். அதே போன்று நீங்களும் அநீதி இழைப்பதை உங்களுக்கு மத்தியில் ஹராமாக்கி இருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு ஃபலா தஸாலமு, ஒருவருக்கொருவர் அநீதி இழைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு மத்தியில் யாரும் யாருக்கும் என்ன செய்ய வேண்டாம், அநீதி செய்து கொள்ளாதீர்கள். நானே அநீதி செய்வதில்லை, அநீதி என் மீது ஹராமாக்கி இருக்கிறேன், அதே போன்று உங்கள் மீது நான் அதை ஹராமாக்கி இருக்கிறேன். எனவே நீங்கள் ஒருவருக்கொருவர் என்ன செய்யாதீர்கள், அநீதி இழைத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, குல்லுக்கும் தால்லுன் இல்லா மன் ஹதைத்துஹு, நீங்கள் எல்லோரும் வழி தவறியவர்களாக இருக்கிறீர்கள், நான் யாருக்கு நேர்வழி காட்டினோனோ அவர்களை தவிர. அப்ப அல்லாஹ் இங்கு சொல்லுகிறான், யாருக்கு இந்த உலகத்தில் நான் நேர்வழி காட்டி இருக்கிறேனோ அவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் நேர்வழி தவறியவர்களாக, வழி தவறியவர்களாகவே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஸ்தஹ்தூனி அஹ்திக்கும், நேர்வழியை என்னிடத்தில் கேளுங்கள், நேர்வழியை என்னிடத்தில் கேளுங்கள், நிச்சயமாக நான் உங்களுக்கு நேர்வழி காட்டுவேன் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். நேர்வழியை நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். ஒவ்வொரு தொழுகையிலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹ் ஓதுவதை ஃபர்லாக்கி இருக்கிறான். ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது ஃபர்லு. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அல்லாஹ் நேர்வழியை கேட்குமாறு நமக்கு சொல்லி தருகிறான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இறைவா உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன் என்று அவனை சொல்லி ஆரம்பத்தில் நாம் அவனை புகழ்கிறோம். ஒரு பிரார்த்தனையின் வடிவத்தை அல்லாஹ் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் சொல்லி தருகிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகத்தாரை படைத்தாலும் அல்லாஹ்வே உனக்கே புகழ் அனைத்தும் என்று சொல்லி ஆரம்பித்து அந்த வசனத்தில் நாம் என்ன சொல்கிறோம், நீ அதாவது மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி நீதான் என்ற வாசகங்களை எல்லாம் சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு இய்யாக நஅபுது, இறைவா உன்னையே வணங்குகிறேன், வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே உதவி தேடுகிறேன். இந்த வார்த்தை இய்யாக நஅபுது என்ற வார்த்தை இருக்கிறதே, நஅபுதுக என்ற அரபிலே சொல்லலாம். நஅபுதுக உன்னை வணங்குகிறோம், நஅபுதுக என்றால் உன்னை வணங்குகிறோம். அப்ப நஅபுதுக என்று அல்லாஹ் சொல்லாமல் இய்யாக நஅபுது, அந்த இய்யாக என்ற உன்னையே என்ற வார்த்தையை முதலிலே சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான். வேற யாரையும் நாங்க வணங்குறது கிடையாது என்ற அர்த்தம் அதில் இருக்கிறது. உன்னை மட்டுமே வணங்குகிறோம், உன்னை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்குவதில்லை என்று அந்த இடத்தில் அல்லாஹ்விடத்தில் ஒரு வாக்குறுதி அளிக்கிறோம். அதே போன்று வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடம் மட்டும்தான் நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று வாக்களிக்கிறோம் அல்லாஹ்விடம். இந்த வாக்கெல்லாம் அளித்ததற்கு பின்னர் தான் நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா நேரான வழியை எங்களுக்கு நீ காட்டுவாயாக. அதுதான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் இங்க சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னதாக நீங்கள் எல்லோரும் வழி தவறி இருக்கிறீர்கள், குல்லுக்கும் தால்லுன் இல்லா மன் ஹதைத்துஹு, நீங்கள் எல்லோரும் வழி தவறி இருக்கிறீர்கள், யாருக்கு நான் நேர்வழி காட்டி இருக்கிறேனோ அவர்களை தவிர என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஸ்தஹ்தூனி அஹ்திக்கும், என்னிடத்தில் நேர்வழியை கேளுங்கள், உங்களுக்கு நான் நேர்வழியை காட்டுவேன். நாம் ஒவ்வொரு நாளும் தொழுகையில் அல்லாஹ்விடத்திலே நேர்வழி கேட்கிறோம். இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லிவிட்டு உன்னைத்தான் வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன் யா அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு இஹ்தினா அஸ்ஸராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு நேரான பாதையை, நேரான வழியை காட்டுவாயாக, நேர் வழியை எங்களுக்கு காட்டுவாயாக என்று நாம் கேட்கிறோம். ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், இறைவா நாங்கள் கேட்கின்ற நேர்வழி, அந்த நேர்வழி எது என்றால் அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கெல்லாம் அருள் புரிந்தாயோ, யாரையெல்லாம் நீ இந்த நேர்வழியை கொடுத்து சுவனம் அனுப்புகிறாயோ அவர்களின் வழியை எங்களுக்கு காட்டுவாயாக என்று சொல்லிவிட்டு கைரில் மக்தூபி அலைஹிம், இறைவா
உன்னுடைய கோபத்துக்குள்ளானவர்கள் வழி அல்ல. நாங்கள் கேட்கின்ற நேர்வழி எதுவென்றால், எங்களுக்கு நேர்வழியை காட்டுவாயாக என்று நாங்கள் உன்னிடம் கேட்கின்ற அந்த நேர்வழி, யாருக்கெல்லாம் நீ சொர்க்கம் செல்லுவதற்கு அருள் புரிந்தாயோ அவர்களின் பாதையை கேட்கிறோம். கைரில் மகதூபி அலைஹிம், உன்னுடைய கோபத்தை பெற்றவர்களுடைய பாதை அல்ல. யாரெல்லாம் உன்னுடைய கோபத்தை பெற்றுக் கொண்டார்களோ அவர்களின் பாதை அல்ல யா அல்லாஹ். வலத்தாலின், இந்த உலகத்தில் யாரெல்லாம் வழி தவறி நடந்தார்களோ, மார்க்கத்துக்கு மாற்றமான வழிகளில் யாரெல்லாம் சென்றார்களோ அவர்களின் வழியும் அல்ல என்று நாம் கேட்கிறோம். அப்ப அன்பு சகோதரர்களே, இந்த நேர்வழியை கேட்குமாறு அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். இந்த நேர்வழியை நீங்கள் என்னிடத்தில் கேட்டால் உங்களுக்கு நான் நேர்வழி காட்டுவேன். அப்ப நேர்வழி யாருக்கு கிடைக்கும்? இந்த நேர்வழியை கேட்டுவிட்டு கேட்கின்ற ஒரு மனிதன் பசியோடு வந்து, பசியார எனக்கு உணவு தாருங்கள் என்று கேட்பவன் உணவை சாப்பிட வேண்டும். உண்மையாக அவன் பசிக்காக உணவு கேட்டிருந்தால் அதை கொடுக்கின்ற பொழுது அதை சாப்பிடுவான். அன்பு சகோதரர்களே, நாம் நேர்வழி அல்லாஹ்விடம் கேட்கிறோம், கேட்டுவிட்டு தவறான வழியை தான் பின்பற்றுகிறோம். நேர்வழியை காட்டுவாயாக என்று கேட்கிறோம். உலகத்தில் நாம் என்ன செய்கிறோம்? மனிதர்கள் எதை செய்கிறார்களோ அந்த பாதையை பின்பற்ற நினைக்கிறோம். இது மார்க்கம் சொன்ன பாதைக்கு மாற்றமானது என்று தெரிந்தாலும் கூட நாம் என்ன செய்ய விருப்பம் இல்லை. நாம் நம்முடைய பாதையை மாற்றிக்கொள்ள விருப்பம் இல்லை. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பாட்டன் பூட்டன் இதுவரைக்கும் யாரெல்லாம் என்னென்ன செய்கிறார்களோ அந்த வழியில் தான் போவேன் என்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு ஒவ்வொரு தொழுகையிலும் என்ன செய்கிறோம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை காட்டுவாயாக. நீ யாருக்கெல்லாம் அருள் புரிந்தாய் அவர்களின் வழியை காட்டுவாயாக. நீ யார் மீதெல்லாம் கோபப்பட்டாய் அவர்களுடைய வழியை எங்களுக்கு காட்டி விடாதே, காட்டி விடாதே, காட்டி விடாதே என்று சொல்லி அல்லாஹ் எந்த பாதையை விரும்பவில்லையோ, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த பாதையில் இந்த சமுதாயம் செல்லுவதை விரும்பவில்லையோ அந்த பாதையை தான் நாம் என்ன செய்கிறோம்? இந்த உலகத்தில் பின்பற்றுகிறோம். எனவே நேர்வழியை கேட்டு அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்த பிறகு நேர்வழியில் நடப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். நேர்வழி செல்லுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதனால் அல்லாஹ் தஆலா சொன்னதாக சொல்றாங்க, குல்லுக்கும் தாலுன், நீங்கள் எல்லோரும் வழி தவறி இருக்கிறீர்கள். இல்லாமன் ஹதைத்துஹு, யாருக்கு நான் நேர்வழி காட்டினோனோ அவர்களை தவிர, அவர்கள் மட்டும்தான் நேர்வழியில் இருக்கிறார்கள். ஃபஸ்தஹ்தூனி, என்னிடத்தில் நேர்வழியை கேளுங்கள். அஹ்திக்கும், உங்களுக்கு நான் நேர்வழி காட்டுவேன் என்று அல்லாஹ் சொல்றார். உள்ளச்சத்தோடு நான் நேர்வழியில் இருக்க வேண்டும் என்ற ஆசையோடு அல்லாஹ்விடத்தில் இந்த நேர்வழியை கேட்க வேண்டும். யா இபாதி குல்லுக்கும் ஜாயிஉன், நீங்கள் எல்லோரும் பசியோடு இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லோரும் பசியோடு இருக்கிறீர்கள். இல்லாமன் அத்அம்துஹு, நான் யாருக்கு உணவு கொடுத்தேனோ அவர்களை தவிர, யாருக்கு நான் உணவளித்தேனோ அவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் பசியோடு தான் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபஸ்தத்இமூனி, என்னிடத்தில் உணவளிக்க தேடுங்கள். உத்இமுக்கும், உங்களுக்கு நான் உணவு தருவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப உணவளிக்குமாறு அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். யா அல்லாஹ், வறுமையை போக்குவாயாக, கஷ்டங்களை துடைத்தெறிவாயாக, பசி இல்லாமல் வாழ்வதற்கு நீ வழி செய்து தருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் பசிக்கும் பொழுது கேட்போம், பசியாறி விட்டால் அல்லாஹ்வை மறந்து விடுகிறோம். அன்பு சகோதரர்களே, வறுமை கோடு வந்து விட்டால் நாம் அல்லாஹ்வை நினைக்கிறோம். நாம் சந்தோஷமாக இருந்து விட்டால் அல்லாஹ்வை மறந்து விடுகிறோம். இது மனிதனுடைய நிலைமையாக இருக்கிறது. தஅர்ரஃபிர் ரஹா யஅரிஃபுக ஃபி ஷித்தா, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீ சந்தோஷமாக இருக்கும் பொழுது, நீ செழிப்போடு வாழும் பொழுது அல்லாஹ்வை நீ நினைவு கூர் வாழ்க்கை. யஅரிஃபுக ஃபி ஷித்தா, நீ கஷ்டத்தில் விழும் பொழுது அல்லாஹ் உன்னை நினைவு கூறுவான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார். கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் பொழுது மட்டும் அல்லாஹ்வை நினைக்க கூடாது. நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் இருந்தால், நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, உயர்வான இடத்தில் நாம் இருக்கும் பொழுது, பசியாறி நாம் வாழும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த இடத்தில் தான் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், கஷ்டம் இல்லாமல் வாழ செய்திருக்கிறான், நிம்மதியான வாழ்க்கை வாழுகிறேன், நல்ல பொருளாதாரத்தோடு வாழுகிறேன். அந்த நிலையில் அல்லாஹ்வை நாம் நினைக்க வேண்டும், அவனை நன்றி செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கஷ்டத்தில் விழும் பொழுது அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன செய்வான்? நம்மை அவன் நினைவு கூறுவான் என்று சொல்லுகிறார். எனவே பசி வரும் பொழுது மட்டும் அல்லாஹ்வை நினைக்க கூடாது, கஷ்டம் வரும் பொழுது மட்டும் அல்லாஹ்வை நினைக்க கூடாது. நாம் நிம்மதியாக இருக்கும் பொழுதும் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். எனவே
நம்மிடம் உணவு இருக்கிறது, தாராளமாக புசிக்க முடிகிறது என்பதனால் அல்லாஹ்வை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்விடத்தில் உணவளிக்க தேட வேண்டும். யா அல்லாஹ், எங்களுக்கு நீ உணவு தருவாயாக, பசி இல்லாமல் வாழச் செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்திக்க வேண்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லுவதாக சொல்லி தருகிறார்கள். அப்ப என்ன சொல்லுகிறார்கள்? ஃபஸ்தத்இமூனி உத்இமுக்கும், என்னிடத்திலே உணவளிக்க தேடுங்கள், நான் உங்களுக்கு உணவளிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யா இபாதி குல்லுக்கும் ஆரின், என் அடியார்களே, நீங்கள் எல்லோரும் ஆடையற்றவர்களாக இருந்தீர்கள். நிர்வாணமாகத்தான் எல்லோரும் பிறந்தோம். அன்பு சகோதரர்களே, பிறக்கின்ற பொழுது நாம் நிர்வாணிகளாகத்தான் பிறக்கிறோம். நாளை மறுமையிலும் எழுப்பப்படுகின்ற பொழுதும் அதே நிலைமையில் தான் நாம் எழுப்பப்படுவோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நீங்கள் எல்லோரும் ஆடையற்றவர்களாகத்தான் இருந்தீர்கள். அல்லாஹுதான் என்ன செய்தான்? உங்களுக்கு இல்லாமன் கசௌதுஹு, யாருக்கு நான் ஆடை கொடுத்தேனோ அவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் ஆடையற்றவர்களாகத்தான் இருந்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபஸ்தக்ஸூனி அக்ஸுக்கும், என்னிடத்தில் ஆடை தரமாறு தேடுங்கள், நான் உங்களுக்கு ஆடை அணிவிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யா இபாதி இன்னக்கும் துக்திஊன பில்லைலி வன்னஹார், என் அடியார்களே, இரவிலும் பகலிலும் நீங்கள் பாவங்கள் செய்கிறீர்கள். இரவிலும் பகலிலும் நீங்கள் பாவங்கள் செய்கிறீர்கள். வன அக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அனைத்து பாவங்களையும் நான் தான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஃபஸ்தக்ஃபிரூனி, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அக்ஃபிர் லக்கும், உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் இரவு பகலாக பாவம் செய்கிறோம். நம்மை பாவம் செய்ய தூண்டும் விதமாகத்தான் இந்த உலகம் அமைந்திருக்கிறது. இந்த உலகத்தில், இந்த பாதையில், நீங்கள் செல்லும் பாதைகளில் வலப்புறம் இடப்புறம் திரும்பி பாருங்கள், சுவரொட்டிகள் எல்லாம் நாம் பார்க்க கூடாத காட்சிகள் தான் காண்கின்றன. எதை பார்க்க வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ அது வீதிகளில் மடிந்து காணப்படுகின்றன. இப்படியான பாவங்கள் இரவிலும் பகலிலும் நீங்கள் பாவம் செய்கிறீர்கள். எனவே என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், நான் உங்களை மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அதிகமாக இஸ்திக்பார் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 விடுத்தங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். நாம் எத்தனை தடவைகள் பாவ மன்னிப்பு தேடுகிறோம் சிந்தித்து பாருங்கள். ஒரு நாள் காலையில் விழித்தவுடன், கண் முழித்தவுடன் நாம் பார்க்கின்ற காட்சிகள் ஒவ்வொன்றையும் எண்ணி பாருங்கள். மீண்டும் உறக்கத்துக்கு செல்லும் வரைக்கும் நம்முடைய கண்களில் படுகின்ற அத்தனை காட்சிகளையும் சிந்தித்து பாருங்கள். அதே போன்று நம்முடைய காதுகளுக்கு எட்டுகின்ற செய்திகளை பாருங்கள், நம்முடைய வாய்களால் வெளியேறுகின்ற வார்த்தைகளை பாருங்கள். இப்படி ஒவ்வொன்றாக சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. இரவிலும் பகலிலும் பாவம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த பாவத்துக்கு நாம் மன்னிப்பு தேட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே என்னிடத்தில் மன்னிப்பு தேடுங்கள், நான் உங்களுக்கு பாவம் மன்னிப்பேன் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறான். சொல்லிவிட்டு இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களில், என் அடியார்களே, உங்களில் மிகவும் தக்வா உள்ள ஒரு மனிதன் மிக தக்வா உள்ள, உங்கள் எல்லோரிலையும் மிகவும் தக்வா உள்ள ஒரு மனிதன் ஒரு இடத்திலே வந்து நின்று, நீங்க எல்லோருமாக சேர்ந்து நின்று, அந்த மனிதனுடைய தக்வாவோடு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நின்ற ஒரு இடத்தில் என்னிடத்தில் நீங்கள் தருமாறு பிரார்த்தித்தால், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து, மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு தக்வா உள்ள மனிதனுடைய இடத்திலே இருந்து கொண்டு நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் எதையாவது கேட்டு அதை நான் உங்களுக்கு தந்து விட்டேன் என்றால் என்னுடைய பொக்கிஷத்தில் இருந்து எதுவும் குறைந்து விடாது. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் கேட்டால் நான் தருவதால் என்னுடைய பொக்கிஷத்தில் எதுவும் குறைந்து விடுவதில்லை. எனவே நீங்கள் எல்லோரும் ஒரே திடலில் நின்று எல்லோரும் நீங்கள் கேட்டாலும் உங்கள் எல்லோருக்கும் நான் தருவதன் மூலமும் என்னுடைய பொக்கிஷத்திலிருந்து எதுவும் குறைந்து விடாது. சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்லுகிறான். பெரும் கடலிலே ஒரு ஊசி முனையை நீங்கள் அந்த கடலிலே முக்கிவிட்டு உள்ளே தாழ்த்தி விட்டு நீங்கள் அதை எடுத்தால் அந்த ஊசி கண்முனையில் எவ்வளவு நீர் வெளியேறுமோ அது போன்று கூட என்னுடைய பொக்கிஷத்தில் குறைந்து விடாது. அப்படிப்பட்ட ரஹ்மான், வாரி வழங்குகின்ற ரஹ்மான் எவ்வளவு அழகாக சொல்லி தருகிறான். எதை கேட்டாலும் தருவேன், நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்தில் இருந்து கேட்டாலும் உங்கள் அனைவரும் கேட்கின்ற அத்தனையும் அள்ளி தருவதனால் என் பொக்கிஷத்திலிருந்து ஒரு கடலிலே முக்கி எடுக்கப்படுகின்ற ஒரு ஊசி முனையில் வருகின்ற நீரை போன்று கூட என்னுடைய பொக்கிஷத்தில் எதுவும் குறைந்து விடாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் கேட்கவில்லை, அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்பதில்லை.
நாம் யாரோ கேட்கும் பிரார்த்தனைக்கு ஆமீன் சொல்லிவிட்டு வந்து விடுகிறோம். யாரோ பிரார்த்தனை செய்கிறார்கள், அந்த இடத்தில் நாம் ஆமீன் சொல்லிவிட்டு துவா கேட்டு விட்டேன் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் திரும்பி விடுகிறோம். நான் என்னுடைய தேவையை கேட்டு விட்டேன் என்று நினைத்துக் கொண்டு திரும்பி விடுகிறோம். நாம் நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லை. எத்தனையோ தேவைகளோடு நாம் வாழுகிறோம், நாம் கேட்கவில்லை சகோதரர்களே. யாரோ கேட்ட ஒரு பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனையை பின்னால் இருந்து ஆமீன் சொல்லிவிட்டு திரும்பி விட்டோம். சிந்தித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு தேவைகளோடு நாம் இருக்கிறோம், எவ்வளவு தேவைகளோடு இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு தர முடியாதா? அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? நீங்க கேட்பதை எல்லாம் வாரி தருவேன், என்னுடைய பொக்கிஷம் குறைந்து விடாது. எதற்காக இதை சொல்லுகிறான் என்றால், மனிதர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பதில்லை, பெருமைக்காரர்களை போன்றவர்கள் நடந்து கொள்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, ஒரு மனிதனிடத்தில் எதையாவது கேட்டால் அவன் கோபப்படுவான். ஒரு மனிதனிடத்தில் போய் எதையாவது கேட்டால் என்ன செய்வான்? கேட்கிறானே, என்னுடைய பொருளை கேட்கிறானே என்று அவன் கவலைப்படுவான். ரஹ்மான் என்ன செய்கிறான் என்றால், தன்னிடத்தில் ஒருவன் கேட்கும் பொழுது அவன் சந்தோஷப்படுகிறான். என்னுடைய அடியான் என்னை நினைத்து என்னிடத்தில் கேட்கிறானே என்று அவன் சந்தோஷப்படுகிறான். கேட்காமல் இருக்கும் பொழுது மனிதன் சந்தோஷப்படுவான். என்னிடத்தில் அவன் கேட்காமல் இருக்கிறானே என்று அவன் சந்தோஷப்படுவான். என் குடும்பக்காரன் கேட்காமல் இருக்கிறான், என் தந்தை எதையும் கேட்கவில்லை, என் சொந்தக்காரன் எதையும் கேட்கவில்லை என்று ஒரு மனிதன் சந்தோஷப்படுவான். அல்லாஹ் என்ன செய்கிறான்? என்னுடைய அடியான் என்னிடத்தில் கேட்காமல் இருக்கிறானே என்று அவன் கோபப்படுகிறான். என்னுடைய அடியான் என்னிடத்தில் கேட்காமல் இருக்கிறானே என்று கோபப்படுகிறான். அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அவன் பெருமைக்காரன், அவனை நிரந்தரமாக நரகத்திலே விடுவேன் என்று அல்லாஹ் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பு சகோதரர்களே, நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் இருக்கிறான். முறையாக நாங்கள் கேட்க வேண்டும். சில நேரம் நாம் கேட்பது கிடைக்காமல் இருக்கலாம், அதற்கு காரணம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர் உரையில் அந்த விடயங்களை நான் தெளிவுபடுத்துவேன். நாம் கேட்டால் சில நேரம் கிடைக்காமல் இருப்பது எதற்காக, அது ஏன் கிடைக்கவில்லை, இப்படியான செய்திகள் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் வரும் பயான் நிகழ்ச்சிகளில் நாம் கேட்கலாம். எனவே அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான். அதே போன்று அல்லாஹ் சொல்லுகிறான், என்னிடத்தில் நீங்கள் கேட்பதனால் எதுவும் குறைந்து போவதில்லை என்று சொல்லி அல்லாஹ் தஆலா நம்மை கேட்குமாறு, நம்மை அவரிடத்தில் கேட்குமாறு அல்லாஹ் நம்மை என்ன செய்கிறான்? தூண்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று சஹீஹ் முஸ்லிமிலே 2759 இலக்கத்திலே அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல், அல்லாஹ் தஆலா யப்சுத்து யதஹு பில்லைலி லியதூப முஸீஉன் நஹார், பகலில் பாவம் செய்த மனிதன் இரவில் கையேந்தி அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பதற்காக அல்லாஹ் தன்னுடைய கையை விரித்துக் கொண்டிருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் யப்சுத்து யதஹு, அல்லாஹ் தஆலா பில்லைல், இரவு நேரத்தில் தன் கைகளை விரித்துக் கொண்டிருக்கிறான். எதற்காக? லியதூப முஸீஅன் நஹார், பகலில் பாவம் செய்தவன் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவான் என்று இரவு நேரத்தில் அல்லாஹ் தன்னுடைய அடியாருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக தன் கையை விரித்திருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு சொல்கிறார். வயப்சுத்து யதஹு பின்னஹார், அதே போன்று பகல் நேரத்திலும் அல்லாஹ் தன்னுடைய கைகளை விரித்துக் கொண்டிருக்கிறான். லியதூப முஸீஅல் லைல், இரவு நேரங்களில் பாவம் செய்தவன் தன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதற்காக, அவனை மன்னிப்பதற்காக. இப்படி ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் செய்கிறான். ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? பகலில் கைகளை விரிக்கிறான், இரவில் பாவம் செய்தவன் என்னிடத்தில் மன்னிப்பு தேடுவான் என்று. இரவில் பாவம் செய்தவன் பகலில் என்னிடத்தில் மன்னிப்பு தேடுவான் என்று அல்லாஹ் எதிர்பார்த்திருக்கிறான். இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹத்தா தத்லுவ ஷம்சு மின் மக்ரிபிஹா, சூரியன் மேற்கிலே உதயமாகும் வரைக்கும் அல்லாஹ் இப்படி அந்த பாவம் மன்னிப்பதற்காக பார்த்து கொண்டிருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார். அன்பு சகோதரர்களே, மறுமை வருவதற்கு முன்னர் நாம் இந்த பாவங்களை, நாம் செய்த குற்றங்களை அல்லாஹ்விடம் சொல்லி மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும். அதே போன்று மரண வேளை வருவதற்கு முன்னரும் நாம் தௌபா செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்களுக்காக நாம் மன்னிப்பு கேட்டுக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான், எந்த மனிதனுடைய ரூஹ் தன்னுடைய நெஞ்சின் மேற்பரப்பை அடைந்து விடுமோ, தொண்டைக்குழியை வந்து அடைந்து விடுமோ, அந்த நேரத்தில் தனக்கு மரணம் வந்துவிட்டது என்று புரிகின்ற பொழுது அந்த மனிதன் செய்யும் தௌபாவை அல்லாஹ் ஒப்புக்கொள்ள மாட்டான். எனவே அப்படி ஒரு நிலைமை வருவதற்கு முன்னர் நாங்கள் தௌபா செய்து கொள்ள வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்த்த ஃபிரௌன்
உலகத்திலே ஃபிரௌன் கடுமையாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தௌராத் வேதத்தையும் இந்த உலகத்தில் எதிர்த்துக் கொண்டிருந்தார். பட்டாளங்களை படைகளை தன்னிடம் வைத்துக் கொண்டு தானே பெரியவன், நானே பெரிய இறைவன் என்று தன்னை சொல்லிக் கொண்டவன். ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நானே மிகப்பெரிய இறைவன் என்று தன்னை சொல்லிக் கொண்ட ஒரே ஒரு மனிதன் அந்த ஃபிரௌன் மாத்திரம்தான். அவன் அப்படி பெருமை அடித்துக் கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவனை நேர்வழிப்படுத்தும் பொருட்டு பலமுறை அவர்களை அழைத்தார்கள். ஆனால் அவன் பெருமை அடித்து அவர்களை எதிர்த்தான். இறுதியாக அல்லாஹ் அவனை தண்டிக்க நினைத்தான். ஃபிரௌனுக்கு பல சந்தர்ப்பம் கொடுத்தான், திருந்துவதற்கான பல வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆனால் திருந்தவில்லை, பெருமை அடித்தான். அவனுடைய சொத்துகளையும் அவனுடைய பட்டாளங்களையும் கொண்டு அவன் பெரியாராக நினைத்தான். இறைவனுக்கே சவால் விட்டான். மூசா நபி தன்னுடைய இறைவனை பற்றி பேசும் பொழுது அவன் என்ன சொன்னான் தெரியுமா? பெரிய கோபுரத்தை எழுப்புங்கள், மூசாவின் இறைவனை போய் பார்த்து விடுவோம் என்றெல்லாம் பெருமையாக பேசினான். அன்பு சகோதரர்களே, இறுதி வேளையிலே கடலிலே அல்லாஹ் மூழ்கடிக்கின்ற நேரத்திலே அந்த ஃபிரௌன் மூசா அல்லாஹ்விடத்திலே கெஞ்சினான். இன்னி ஆமன்து பிரப்பி ஹாரூன வ மூசா, இன்னி ஆமன்து பிரப்பி மூசா வ ஹாரூன், நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இறைவனை நம்புகிறேன், என்னை மன்னித்து விடு ரஹ்மானே என்று கெஞ்சினான். அந்த நேரத்தில் அப்பல்லான், இப்பொழுதுதான் நீ கேட்கிறாய் என்று அல்லாஹ் அவனை மன்னிக்கவில்லை, கடலிலே மூழ்கடித்து விட்டான். மூழ்கடித்து விட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், நான் பின்வரும் சமுதாயத்துக்கு உன்னை ஒரு படிப்பினையாக ஆக்குவேன் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த பெருமைக்காரனை போன்று நாங்களும் உலகத்தில் வாழ்ந்துவிடக் கூடாது. நமக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அல்லாஹ் தந்த இந்த ரமலான் புனிதமான காலத்தை நமக்கு தந்திருக்கிறான். இன்னொரு ரமலான் நாம் இருப்போமா என்று சொல்ல முடியவில்லை. கடந்த ரமலான்களில் நம்மோடு கூட இருந்த எத்தனையோ சகோதரர்களை நாம் இழந்து விட்டோம். அந்த சகோதரர்கள் போய் சேர்ந்து விட்டார்கள். அன்பு சகோதரர்களே, நாம் நினைத்து பார்க்க வேண்டும், இந்த கடந்து வந்த ரமலான், நாம் கழித்திருக்கின்ற ரமலான் காலங்களில் செய்த பாவங்கள், இரவு நேரங்களில் குர்ஆனை ஓதாமல் இந்த பிரார்த்தனைகளில் ஈடுபடாமல் நாம் எத்தனையோ பாவங்களை ரமலானிலே செய்திருப்போம். சகோதரர்களே, அல்லாஹ் தந்த இந்த ரமலான் நமக்கு ஒரு பொக்கிஷமாக இருக்கட்டும். நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டிய ஒரு வரப்பிரசாதமாக இந்த ரமலான் நமக்கு அமையட்டும். எனவே இந்த ரமலானில் பிரார்த்தனைகளை செய்து ஃபிரௌன் எப்படி கடலில் மூழ்கடிக்கின்ற பொழுது இறுதி நேரத்தில் அல்லாஹ்விடம் கெஞ்சி அவன் மன்னிக்கப்படவில்லையோ, அப்படி ஒரு நிலைமை நம்முடைய உயிர் தொண்டைக்குழியை அடைகின்ற பொழுது நாம் கெஞ்சினால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எனவே அந்த நிலைமை, அந்த நேரம் வருவதற்கு முன்னர் அல்லாஹ் தந்த இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரிடத்தில் பிரார்த்தனை செய்து பாவங்களுக்காக மன்னிப்பு தேடி இஸ்திக்ஃபார் செய்து நம்முடைய தேவைகளை முறையாக அல்லாஹ்விடம் கேட்கின்ற நல்லடியார்களாக நாம் வாழ்ந்து மரணிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்கள் நாளை சொல்லப்படும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். கிரியேட்டிவிட்டி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்கிற பெல்